The Lord began to speak to me about the new Prime Minister of India. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்று நபர் ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த தீர்க்க தரிசனம் எந்த அளவிற்கு உண்மை என்று நாம் இப்போது பார்க்கலாம். The Lord began to speak to me about the new Prime Minister of India. இவர் கூறுவது என்னவென்றால், ஆண்டவர் என்னுடன் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்று பேச ஆரம்பித்தார். The next Prime Minister of India, a man with grey hair and a grey suit. இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரப்போகும் நபர் சாம்பல் நிற முடியுடனும் சாம்பல் நிற உடையுடனும் இருப்பார். I was seeing him in the vision and I could not recognize. நான் அவரை என்னுடைய தரிசனத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர் யார் என்று என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. Is it now? Next election? After 100 years? He didn't tell me about the time. அது இப்போது நடக்கப் போகிறதா அல்லது அடுத்த எலெக்ஷனில் நடக்கப் போகிறதா அல்லது 100 வருடம் கழித்து நடக்கப் போகிறதா? அவர் என்னிடம் எந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கப் போகிறது என்று கூறவில்லை. மேலும் இவர் பல்வேறு காரியங்களை கூறுகிறார். இனி வரப்போகும் பிரதமர் ஒரு தொழில் அதிபராக இருப்பார். அவர் இந்தியாவை நம்பர் 1 இடத்திற்கு அழைத்து செல்வார் என்றெல்லாம் இவர் கூறுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தின் தலைப்பு என்னவென்றால் 2024 ஆண்டிற்கான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனேயே உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் 100% பொய் என்று. ஆகவே இதற்காக பல்வேறு விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு புதிய பிரதமர் வரப்போகிறார் என்று கூறினாராம். அந்த பிரதமரின் பெயரை கூறவில்லை, அவர் யார் என்று கூறவில்லை, இந்த தீர்க்க தரிசனம் எப்போது நடைபெறும் என்றும் கூறவில்லை. ஆனால் சாம்பல் நிற முடியுடனும் சாம்பல் நிற உடையுடனும் இருப்பாராம். இதனை கேட்பதற்கே சிரிப்பாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அதனை மிக தெளிவாக கூறுவார். Is it now? Next election? After 100 years? He didn't tell me about the time. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட தேவன் தீர்க்க தரிசிகளுடன் பேசும்போது மிக துல்லியமாக பேசியிருப்பார். குறிப்பாக யோசேப்பின் சம்பவமும் தானியேலின் சம்பவமும் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர்களுடன் தேவன் இடைபடும் போது மிக துல்லியமாக பேசியிருப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மேஜிக் ஷோ காட்டுகிறவர் அல்ல. இப்போது நடக்கலாம் அல்லது அப்போது நடக்கலாம் அல்லது 100 வருடம் கழித்து நடக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்ல மாட்டார். Is it now? Next election? After 100 years? He didn't tell me about the time. I was seeing him in the vision and I could not recognize. குறிப்பாக புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமே சபையின் பக்தி விருத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசனமாகும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பலர் அங்கே இது நடக்கும், இங்கே இது நடக்கும், இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்று தங்களின் சுய லாபத்திற்காக வேதாகமத்தை வைத்து பொய்களை கட்டவிழ்த்து விடுகின்றனர். இப்படிப்பட்ட காரியங்களை நம்பாமல் வேதத்தை படித்து தெளிவு பெறுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.